ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நான் 27 நவம்பரில் நடந்ததை பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 என்ன காமிக்கிறாங்கன்னா, எடுத்தோன்னே அது காரில் மண்டபத்துக்கு வந்தோடனே வெளியில் உட்காந்து அந்த அணுவோட ஃபோட்டோ பார்த்து கார்த்திக் ரொம்ப அழுகிறாரு. அழுதோடனே சரி வாங்க கார்த்திக் மண்டபத்துக்குள்ள போகலான்னு சொல்லி மண்டபத்துலேருந்து ஒரு சவுண்டு வருது. சுந்தரி, நீ அழகாக இருக்கமா, நீ நினச்ச மாதிரி உன்னுடைய வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஒரு ரவுடி மாதிரி கெட்டப்பில் மறுபடியும் பழைய கேரக்டராக அந்த பழிவாங்கிற கேரக்டரில் மாறிட்டார். உடனே கார்த்திக் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி வெற்றி கேட்குறாரு. நேராக மண்டபத்துக்குள்ளே போகிறாரு. அந்த ரிசப்ஷனில் இருக்கிற அந்த பூத்தட்டை தட்டி விட்டுட்டு உள்ளே போகும்போது எல்லாரும் அப்படியே யாராக தட்டி விட்டு இன்னும் ஷாக்காக பார்க்கும்போது கார்த்திக் வராரு. எல்லா பேருக்குமே ஒரு ஷாக்கு. அப்படி வந்தோடனே அப்படியே நேராக வந்து சுந்தரி அப்படின்னு சொல்லி பெருசாக அவர் கத்தி, வா கார்த்திக் என்னாச்சு உனக்கு உடம்பு எப்படி இருக்கு நான் கேட்டோடனே, பேசாத என்ன வெறியேற்றாத, எல்லாரும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, என்ன உண்மை எல்லாமே என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சுந்தரி கேட்குறாரு. நீ பேசாத, வாயை மூடு அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறாரு. என்னாச்சு கார்த்திக், என்னன்னு எதுவுமே சொல்லாமல் நீ வாட்டுக்கு நீங்கள் ஏதாவது புரிகிற மாதிரி தெளிவாக சொன்னால் தானே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அதை மறுபடியும் கார்த்திக் அதே மாதிரி தான் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் பேர் வந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, என்னை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்கிறாரு. ஏன்டா என்ன சொல்கிறானே ஒன்றும் புரியாமல் இருக்குது யாருக்குமே. அப்புறம் அணு உயிரோடு இருக்கிற விஷயத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை மறைச்சிருக்கீங்க. நான் சுந்தரி, நான் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ பிரச்சனைகளை தவிர்க்கேன், கொடுமைகளை பண்ணியிருக்கேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, எல்லாமே என்னுடைய அணுவோடு நான் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அணு இறந்துட்டான்னு சொல்லி என்கிட்ட இது பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் அணு இப்போ உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே சுந்தரிக்கே ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. என்ன அணு மேடம் உயிரோடு இருக்காங்களா? உடனே அவர் ஆச்சரியத்தோடு சுந்தரி கேட்குறாங்க. பட் இவங்க கார்த்திக் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஏமாத்திருக்கீங்க, அணு உயிரோடு தான் இருக்கா, அணு உயிரோடு தான் இருப்பா, எங்கேயுமே இருப்பா, இதுவரை எல்லாவரையும் என்னை ஏமாத்திருக்கீங்க, நீங்கள் அன்றைக்கே அணு உயிரோடு இருக்கா, அவள் சாகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையே தராமல் நான் பாட்டுக்கு அணு உண்டு நான் உண்டுன்னு சொல்லி என் வாழ்க்கையோட தனியாக இப்போ போயிருப்பேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை தந்திருக்க மாட்டேன், அணுவோடு நீங்கள் என்னையை வாழ விடலை, அதனால தான் நான் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாப்பட்டையும் கேட்குறாங்க. என்னம்மா? உடனே அவங்க தாய் மாமா கேட்குறாரு, என்னப்பா சொல்கிற, அணு உயிரோடு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, மாமா நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் ரொம்ப இனி ஏமாத்திட்டீங்க, அணு இறந்துட்டான்னு சொல்லி அந்த உங்கள் அத்தை கழுத்தில் இருக்க தாலி இறங்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த தாலியை நான் கையில் எடுத்தேன். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அணுவை என்னை விட்டு பிரிக்க வைக்கணுன்றக்காக இது மாதிரி பண்ணிட்டீங்க, ஆனால் அணு உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு. உடனே அப்படியே கார்த்திக் வந்து அவங்க அணுவோடைய அம்மாவை பார்த்து, தான் மகன் இறந்துட்டான்ற இது உயிரோடு இருக்கான்னு சொல்லி சொல்கிறேன், எனக்கு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஷாக் ஆகவே இல்லை, அப்போ அணு உயிரோடு இருக்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியும், ஏன்னா நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தால் தானே நீங்கள் அணுவை நீங்கள் வந்து இது உயிரோடு இருக்கான்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் அதை பெற்ற பிள்ளை இல்லையே, அதனால தானே அணு உயிரோடு இருக்கும்போது இறந்துட்டான்னு சொல்லி எனக்கு சமாதியை காமிச்சு இது பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கார்த்திக் ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் எங்கே உயிரோடு இருக்கா எப்படி இருக்கா ஒன்றுமே தெரியல யாருக்குமே. கார்த்திக் இருந்தாலும் ரொம்ப டென்ஷனாக எல்லா பற்றியும் படித்து கத்திக்கிட்டே இருக்கார். நீங்கள் எல்லா பேர்த்துக்கும் நான் பண்ணதுக்கான காரணம் அணுவோடு சேர்ந்து நான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணத்தினால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், ஆனால் நீங்கள் இதுவரை சொல்லாமல் இவ்வளோ துரோகம் எனக்கு பண்ணி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கார்த்திக் எல்லாத்தையும் படித்து கற்றுன்னு கத்திட்டார். அந்த எல்லா பற்றியும் படித்து அந்த மாதிரி சொல்லிட்டார். சொன்னோடனே அடுத்து என்ன நடக்குதுன்றதை இதோடைய அந்த பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. அதில் முடிஞ்சோடனே இன்னும் அடுத்து 28 நவம்பரில் நடந்ததை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.